வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அவங்க திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பல பேர் ரீகன்சிலியேஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆகையால் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இங்கே 1, 2, 3 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அவங்க திரும்ப சேர்ந்துக்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது. அப்போ ஒருத்தர் ஆசைப்படுறீங்க, நான் இவங்களோட சேரணும், அவங்களும் என்னோட சேருவாங்களா, நம்ம இருவரும் சேருவோமா, அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு. நிறைய பேர் ரீகன்சிலேஷன் வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. தயவு செய்து ஞாபகத்திலையும் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு இல்லை. எனக்கு தெரியணும், நான் என்னுடைய நபரோட சேருவேனா அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பு எடுங்க. என்னுடைய பணிவான வேண்டுகோள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். நீங்கள் கோவின் ப்ளூ டெரோ கிட்ட தான் தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து பார்க்கணுங்கிறது கிடையாது. கோவின் ப்ளூவை விட திறமையான டெரோ வாசிப்பாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கூட தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பார்க்கலாம். சரி, குரூப் 1 நம்ம பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ஆரக்கல்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். உங்களுடைய நபர் திரும்ப சேர்ந்துக்க விரும்புகிறாங்களா, அவங்க திரும்ப சேர்ந்துக்க விரும்புகிறாங்களா, குரூப் 1 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 அவங்க திரும்ப சேர்ந்துக்க விரும்புகிறாங்களா. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுடைய நபர் திரும்ப சேர்ந்துக்க விரும்புகிறாங்களா. அதாவது ஆங்கிலத்தில் will they get back to you, reconciliation இருக்கா, அந்த மாதிரி. சரி, பார்க்கலாம். முதல் செய்தி மேல், இரண்டாவது செய்தி முச்சுவமேன். அடேங்கப்பா, 2 ஆண்கள் அப்படிங்கிறது. இது ஒரு பொதுவான வாசிப்புங்கிறதுனால இது ஆண் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது, பெண்ணாகவும் இருக்கலாம். இவங்களுடைய வாழ்க்கையில் யாரோ 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு, அவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிட்டு, அவங்க தான் இவங்களுக்கு தடை போட்டு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது எல்லாம் ஒரு செய்தி. 2வது செய்தி இங்கே என்ன சொல்கிறாங்க, மேல் மெச்சுவர் மேன். உங்களுடைய நபர் உங்களோட வயசில் மூத்தவங்களாக இருப்பாங்க, ரொம்ப மெச்சுவர்டாக இருக்கிறது, ரொம்ப லாஜிக்காக இருக்கிறது, நல்ல ஒரு துறையில் இருக்கிறது, நல்ல ஒரு வேலை இடத்துல நல்ல ஒரு பதவியில் இருக்கிறது. பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், அல்லது டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், லாயர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மெச்சுவர் மேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் மேல் அப்படிங்கும் பொழுது இவங்க இப்போ ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம போய் சேரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இவங்க ரொம்ப யோசிக்கிறதாகவும் சொல்லப்படுது. சரி, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் டெரோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன், மேன் மெச்சுவர் மேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. இது நமக்கு தேவையா, நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அவங்க குடும்பத்தில் இப்போ இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. இவங்க தான் சம்பாரித்து கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, அம்மா அப்பா கூட பிறந்தவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை தீர்த்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மெச்சுவர்டாக சில விஷயங்களை எடுத்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுடைய நபர் திரும்ப சேர்ந்துக்க விரும்புகிறாங்களா, அவர்கள் திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுடைய நபர் அவங்க திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா, என்ன சொல்கிறாங்க டெரோ அப்படிங்கிறத நம்ம ஷஃபிள் பண்ணிடுவோம். குரூப் 1 சரி, 1, 2 செய்திகள் இப்போதே எடுத்திருக்கிறோம். நம்ம இன்னும் செய்திகள் எடுப்போம், பார்ப்போம். முதல் செய்தி என்ன, தி எம்பரர். பார்த்தீங்களா, அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவங்க இப்போ வேலையில் முக்கியத்துவம் கொடுக்கறது, வீட்டில் என்ன குறை இருக்குது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அம்மா அப்பாவுக்கு என்ன குறைகள் இருக்கா அதை தீர்த்து வைக்கிறது, கூட பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அதுக்கு தீர்த்து வைக்கிறது, அந்த மாதிரி முக்கியத்துவத்தை அதுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, இவங்க நல்ல ஒரு பதவியில் இருக்கிறது, தொழில் செய்கிறது, மேனேஜர்ஸாக இருக்கிறது, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், ஒரு லீடர், சூப்பர்வைசர், டைரக்டர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், நல்ல ஒரு ஆசிரியர், ப்ரொஃபஸர், லெக்சரர்ஸ்,
பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் ஊமன் அப்படின்னும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறவங்க. இப்போ வந்து நீங்கள் போய் இவங்ககிட்ட பேசினாலும் கூட ரொம்ப மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. ரொம்ப சிடுன்னு இருப்பாங்க, ரொம்ப உம்முன்னு இருப்பாங்க, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிற திமிரு மாதிரி. அந்த மாதிரி ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ ரொம்ப சீரியஸாக தன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவைங்கிறது தான் முன்னோக்கி கொண்டுட்டு போகணுங்கிறத தான் பார்க்குறாங்க. என் வாழ்க்கையில் என்ன முக்கியம், அதுக்கு நம்ம வந்து தீர்க்கணும், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க ரொம்ப யோசித்து அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மெயின் மேல் அண்ட் மெச்சூர் மேன். அதே சமயத்தில் எம்பரர் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து யாராவது வயசில் மூத்தவங்க வந்து இவங்களை நல்லபடியாக வழி நடத்துறது, இதிலெல்லாம் போய் விழுந்துடாத, இதுக்கெல்லாம் போய் நீ வந்து முகம் கொடுக்காத, உனக்கு என்ன தேவைங்கிறத பாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பாரு அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்க கூட இருந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு வராங்க. அதுதான் அதையும் இங்கே சொல்கிறாங்க. சரி, இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம். 3 of Cups. அதே தான் இவங்க வந்து இதெல்லாம் ஒரு முகம் இவங்களுக்கு. இவங்களுடைய முகம் வந்து அப்படியே சிடுன்னு அப்படியே கடுகடுன்னு இருப்பாங்க வீட்டில், வேலை இடத்துல அப்படின்னு வரும்போது. ஆனால் இவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது. வெளியே போகிறது, பார்ட்டி பண்ணுறது, பல பேரோட உறவு கொண்டாடுறது. பட் அந்த உறவு வந்து ஆரோக்கியமான உறவு அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்திகளுமே நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவர்களுக்கு சப்போர்ட் மெசேஜ் இவங்க. அப்போ சப்போர்ட்டிங் மெசேஜை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் அங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. ரொம்ப வெளியே போகிறது, ஆரோக்கியமான உறவு வச்சுக்கிறது, ஆரோக்கியமான உறவு கொண்டாடுறது, மற்றவர்களோட இணைந்து பேசுறது, பார்ட்டி பண்ணுறது, வெளியே போகிறது, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. வெளியே அதே தான் இவங்க வந்து ரொம்ப எதுக்கெல்லாம் நான் சீரியஸாக இருக்கணுமோ அதுக்கு நான் சீரியஸாக இருக்கேன். எதுக்கெல்லாம் நான் வந்து எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, நான் வெளியே போனோம், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, பார்ட்டி பண்ணுறது, விருப்பமான உணவுகளை சாப்பிட்றது, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் வந்து இப்போதைக்கு அவங்க மேலே முக்கியத்துவம் கொடுக்குறதும், அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும், அதே சமயத்தில் இவங்க லைஃப்பில் ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட், பார்ட்டி பண்ணுறது, வெளியே போகிறது வர்றது, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அந்த 3 of Cups நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஏன்னா இதில் இன்னும் ஒரு செய்தி கண்டிப்பாக ஒன்று சொல்கிறாங்க. நம்ம அதை பிறகு பார்ப்போம். நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம், குரூப் 1 பார்ப்போம் இவங்க என்ன சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்களா 3 and 3. அப்போ நம்ம வந்து இங்கே ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து எனக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இவங்களோட வாழ்க்கையில் என்னதான் ஒரு உறவில் சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் குரூப் 1. இப்போ நீங்கள் இருவருமே சேர்றீங்க, நம்ம சேர்ந்து வாழ போகிறோம், திருமணம் வரைக்கும் போக போகுது, நிரந்தரமான ஒரு உறவுன்னு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் திரைக்கு பின்னாடி இன்னொரு நபரோட இருப்பாங்க. திரைக்கு பின்னாடி இன்னொரு நபரோட உறவு கொண்டாடுறது, பல உறவுகளோட இருக்கிறது, அவர்களோட வெளியே போகிறது, பார்ட்டி பண்ணுறது, பிஸ்னஸ்ஸு வேலை அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு அவங்களோட வெளியே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு தான். பட் அது இங்கே கண்டிப்பாக சொல்லப்படுது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஒரு மெசேஜாக சொல்லுது. ஏன்னா அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இங்கே இன்னொரு செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அடுத்த சப்போர்ட்டிங் மெசேஜ் வரும் பொழுது இட்ஸ் அ டபுள் கன்ஃபர்மேஷன். ஆமாம், இவங்களுக்கு இன்னொரு நபர் திரைக்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு செய்தி. அப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் இவங்க கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க, நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, தன்னுடைய வேலையில் நல்ல பேர் போடணும்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் டபுள் கன்ஃபர்மேஷன் இன்னொரு செய்தியும் சொல்லப்படுது. இப்பொழுது 3 of Cups எதுக்காக வந்திருக்கிறாங்க குரூப் 1க்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஷஃபல் பண்ணி கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ இவங்க வந்து இப்போ உங்களோட சேர்றதுக்கு விருப்பப்படுறாங்களா அப்படின்னா எந்த ஒரு மன்னிக்கணும், கேமராவை நான் ஷேக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. சரி, எந்த ஒரு விருப்பத்தையும் இப்போதைக்கு அவங்க எதுவுமே காட்டல குரூப் 1. ஐம் வெரி சாரி, என்னை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் டெலிவர் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து உங்களோட சேர்ந்துக்க விருப்பப்படுறாங்களா அப்படின்னா எதுவுமே இங்கே சொல்லலை. முழுக்க முழுக்க அவங்க மேலே தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வெளியே போகிறது, பார்ட்டி பண்ணுறது. அப்படியே நீங்கள் சேர்ந்தாலும் there will be a third person behind the curtains அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம இந்த 3 of Cups மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். எதனால இந்த 3 of Cups வந்திருக்கிறாங்க குரூப் 1க்கு, அவர்களுடைய நபர் இவர்களோட சேர்ந்துக்க விருப்பப்படுறாங்களா அப்படிங்கிறதுல எதனால இந்த 3 of Cups.
9 ஆஃப் கப்ஸ் பாருங்க, 3 ஆஃப் கப்ஸுக்கு 9 ஆஃப் கப்ஸ். அப்போ அதுதான் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய ஆசை, இது நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, என்னதான் இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வேலைக்கு, குடும்பத்துக்கு என்ன குறை இருக்கு அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும், எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கேன் இல்லையா, ஒரு ஆசை இருக்கு இல்லையா, நானும் வெளியே போகணும், நானும் பார்ட்டி பண்ணணும், பல பேரோட பேசணும், வெளியே போய் சாப்பிடணும், எனக்கு பிடித்த உணவு நான் இது பண்ணணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறேன். 9 ஆஃப் கப்ஸ் வந்து தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக பல பேரோட பேசுறது, பல பேரோட உறவு கொண்டாடுறது. அதே சமயத்தில் இவர்கள் வந்து உறவுன்னு நிரந்தரமான ஒரு உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கு உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் இதுவும் தான். இவங்களோட ஆசைக்கு படி இவங்க திரைக்கு பின்னாடி இன்னொரு நபரை கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும், இவங்க வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த வாசிப்பு. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை மட்டும் கேட்டுக்கிறோம், அல்லது இதுவும் ஏதாவது ஒரு செய்தியாக இருக்கலாம். குரூப் 1 பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, த ஃபூல். இவங்க வந்து எந்த ஒரு பெருசாக வந்து எதையும் வந்து முயற்சி எடுத்து உன்னோட நான் சேரணுங்கிறதெல்லாம் பெருசாக கிடையாது, விருப்பமும் படலை இது வரைக்கும். அதுதான் ஒருத்தர் தான் விருப்பப்படுறீங்க. த ஃபூல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரிஸ்கான உறவு தான். ஏன்னா லீப் ஆஃப் ஃபேத் அப்படிங்கிறது, நான் ஏதோ என் மேலே நம்பிக்கையை போட்டு நான் உன்கிட்ட இப்போ பேச போகிறேன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ பேசு, விருப்பம் இல்லைன்னா போ. ஏன்னா நம்ம இருவரும் சேர்ந்தோன்னா இது ரிஸ்கான உறவு அப்படிங்கிறது த ஃபூல் சொல்லப்படுது குரூப் 1. ஸோ கவனமாக நீங்கள் தான் முடிவை எடுக்கணும். இந்த நபரோட நான் சேர்றதா வேண்டாமா, சேர்ந்தேன்னா இது ரிஸ்கான உறவு அப்படிங்கிறது சொல்லப்படுது. சேர்ந்தாலும் திரைக்கு பின்னாடி இவர்களுக்கு பல உறவுகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இவர்கள் என்ன விருப்பப்படுறாங்களான்னு கேட்டால் எந்த விருப்பமும் இல்லை. ஐம் வெரி சாரி குரூப் 1, என்னை தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 2. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுடைய நபர் அவங்க திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது. பல பேர் ரீகான்சிலியேஷன் வீடியோ போடுங்கன்னு விருப்பப்பட்டு கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. குரூப் 2 தயவு செய்து ஞாபகத்துலேயும் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. எனக்கு பொருந்தணும், நான் என்னுடைய நபரோட சேருவேனா அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பாருங்கள். என்னுடைய பணிவான வேண்டுகோள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். கோவின் ப்ளூ கிட்ட தான் நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பார்க்கணும்னு நாங்கள் சொல்லலை. பல பேர் கோவின் ப்ளூவை விட சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டையும் எடுத்து பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுடைய நபர் திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா, அவர்கள் திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறதுல ஆரக்கிள் என்ன செய்திகள் சொல்கிறாங்க. உங்களுடைய நபர் திரும்ப சேர்ந்து இருக்க உங்களோட விருப்பப்படுறாங்களா, விருப்பம் இருக்கிறதா? 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தியே இங்கே பேட் ஹெல்த். அப்புறம் டிஸ்பேர். ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. பேட் ஹெல்த், ஏதோ உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் குறை இருக்குது, அல்லது அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பேட் ஹெல்த் இருக்குது. அப்போ அதனாலேயே அவங்க டிஸ்பேர், ரொம்ப மனம் உடஞ்சி இருக்கிறாங்க, மன உளைச்சலில் இருக்கிறாங்க, மன வேதனையில் இருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு செய்தி. அதே சமயத்தில் அவங்களுடைய உடலும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களோட வந்து சேர்றதுக்கோ பேசுகிறதுக்கோ வந்து கொஞ்சம் தயக்கம் தெரிவிக்கலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் தயங்கியும் இருக்கலாம். நான் இப்போ நல்லா இல்லை, நான் இப்போ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஏதாவது குடும்ப கஷ்டங்களும் கூட இருக்கலாம், டிஸ்பேர். சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் நபர் திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா? குரூப் 2 உங்களுடைய நபர் உங்களோடு திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறதுல இங்கே 1, 2 செய்திகள் நம்ம எடுத்திருக்கிறோம். நம்ம இன்னும் செய்திகள் எடுப்போம், பார்க்கலாம். முதல் செய்தி 7 ஆஃப் கப்ஸ். அதே தான், அந்த 7 ஆஃப் கப்ஸுக்கும் அந்த டிஸ்பேக்கும் எவ்வளோ ஒரு ஒற்றுமையான செய்தி பாருங்கள். ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க, வாழ்க்கை இப்போ எதை நோக்கி போக போகுது, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, நானே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என் உடல் ஆரோக்கியமும் கஷ்டமாக இருக்குது, அல்லது அவங்க குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு ரொம்ப நெருங்கிய இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ ஒரு உடல் நலம் சரியில்லாமல் இருக்குது, எனக்கு இப்போ அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, ஐ எம் லிட்டரலி லாஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் உண்மையில என் வாழ்க்கையில் இப்போ ஒரு லாஸ்ட்டில் இருக்கேன், நான் ரொம்ப காணா போய் தான் இருக்கிறேன்
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இங்கே சொல்கிறாங்க குரூப் 2. இரண்டாவது செய்தி அதே தாங்க. இவங்க வந்து இப்போ எதையுமே பொறுமையாக தான் பண்ணுவாங்க, எதையுமே இப்போ அவசரப்பட போகிறதில்ல. இப்போ அவங்களே வந்து உங்ககிட்ட சேர போகிறாங்க அப்படின்னாலும் இப்போ நிறுத்தி நிதானமாக யோசிச்சுட்டு தான் முடிவை எடுப்பாங்க, எதையுமே அவசரப்பட மாட்டாங்க. இப்போ வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் மாறுது, அவங்களுடைய நோக்கமும் மாறுது. அதை மாற்றணுன்னு தான் பார்க்குறாங்க. நம்மளுடைய நோக்கத்தை மாற்றுவோம், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அடுத்தது என்னங்கிறத நிறுத்தி நிதானமாக நம்ம யோசித்து முடிவுகளை எடுப்போம். முன்னாடி ரொம்ப பிடிவாதமாக இருந்திருப்பாங்க, பட் இந்த முறை அந்த பிடிவாத குணத்தை கூட அவங்க குறைக்கிறதாகவும் சொல்லப்படுது. சரி, நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கிறோம் இல்லையா? நம்ம இன்னும் மூன்றாவது செய்தியை எடுப்போம். உங்களுடைய நபர் உங்களோட சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா? 5 of Swords அதே தான். இவங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப தோத்து போயிட்டாங்க, ஏமாந்து போயிட்டாங்க, அல்லது யாரையோ அவங்க வந்து வாழ்க்கையில் தோற்கடிச்சிட்டாங்க. அது நீங்களாக கூட இருக்கலாம். அவங்க வந்து நீங்கள் நம்பி போயிருப்பீங்க, அவங்க வந்து உங்களை வந்து தோற்கடிச்சது, ஏமாற விட்டது, அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னு பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஏன்னா டிஸ்பே அப்படிங்கிறதும் ஹேங்க்மேன் அப்படிங்கிறதும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அப்போ இவங்க வந்து மறுபடியும் வந்து பேச ஏதாவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம், அல்லது சேர ஏதாவது விருப்பப்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து முழுக்க முழுக்க இப்போ அவங்க இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக கூட இந்த செய்தி சொல்லப்படுது. ஸோ கேள்வி என்ன, அவங்க திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா உங்களோடு அப்படிங்கிறதுல அப்படிங்கிறதுல இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க? ஓகே, பார்க்கலாம். இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. 6 of Cups. அடேங்கப்பா, உண்மையில் உங்களோட சேர்ந்து இருக்கணும், ஏன்னா ரீகன்சிலியேஷன் கண்டிப்பாக இருக்குது. அப்போ அவங்க உங்களை பற்றி நினைக்கிறது உண்டு. 7 of Cups உங்களை பற்றி நினைக்கிறது உண்டு. உங்களுடைய நினைவு அவங்களுடைய மனசுலையும் புத்திலையும் இருக்குது. அதுதான் அந்த குழப்பம். எப்படி போய் பேசலாம், நானே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளில் இல்லையே, நானே கஷ்டப்படுறேன், அல்லது என்னுடைய உடல் வந்து இப்போ சரியில்லை, அல்லது என் குடும்பத்தில் நெருங்கி இருக்கிறவங்க, அவங்க அம்மாவாக இருக்கலாம், அவங்க அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது அவங்க குடும்பமே வந்து ஏதாவது ஒரு குடும்பம் சூழ்நிலைகள் நல்லா இல்லை, பேட் ஹெல்த் அப்படிங்கிறது, ஆரோக்கியம் மட்டும் இல்லை, குடும்ப சூழ்நிலைகளே நல்ல ஆரோக்கியமாக இல்லை, நெருங்கியவர்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லை. ஸோ நானே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இல்லை, ஐ எம் நாட் இன் அ குட் ஷேப். ஆனால் என்னால் உன்னை மறக்கவும் முடியல, நான் உன்னை எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு, நானும் யோசிக்கிறேன் எப்படி உன்னை வந்து நோக்கி வர்றது, ஏன்னா நான் உனக்கு கொடுத்த துரோகம் என்னை ரொம்ப பாதிக்குது. அதே சமயத்தில் உங்களை வந்து எந்த காரணம் இல்லாமல் விட்டுட்டு போயிருப்பாங்க, உங்களை ஏமாத்திருப்பாங்க, உங்களை தோக்கடிச்சிருப்பாங்க, உன்னை தோக்கடிச்சிக்கணும் அப்படின்னு ஏதாவது பழி வாங்கியிருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப உங்களை நினைக்கிறது உண்டு. 6 of Cups வந்து மெமரிஸ், உங்களுடைய நினைவுகள் இன்னும் அவங்களுக்கு இருக்குது, உங்களை மறக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் சேர விருப்பப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விருப்பம் படுறீங்க. 2 பேருமே விருப்பப்படுறீங்க, 2 பேருமே ஒருத்தரும் நினைக்கிறதும் உண்டு. அப்போ ஆசைப்படுறீங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை மட்டும் கேட்டுப்போம் குரூப் 2. அவங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸ்ட்ரென்த் அதே தான். கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம். அதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன், த ஸ்ட்ரென்த் அண்ட் த டிஸ்பேர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த 5 of Swords. அதே சமயத்தில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இவங்க வந்து உங்ககிட்ட பேசும் பொழுது ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன வேணும் அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப பாவம் படுறது, பரிதாபம் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, இது எல்லாம் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட வந்து பேசும்பொழுது ஏதோ அப்படி கடுகடுன்னு சிட்டுன்னு வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் இங்கே அப்படித்தான் சொல்லுது. பட் அதே சமயத்தில் இங்கே யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணும். அந்த மாதிரி கடுகடுன்னு சிடுன்னு இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பணிவாக பேசுகிறதோ, அல்லது நீங்கள் போய் கடுகடுன்னு சிடுன்னு பேசினாலும் அவங்க வந்து இந்த முறை வந்து ரொம்ப பணிவாக பேசுகிறது, அன்பாக பேசுகிறது, விட்டு கொடுத்து போகிறது. ஐயோ பாவம், நான் இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஏமாத்திட்டேன், தோக்கடிச்சிட்டேன் அவளை, அல்லது அந்த பையனை மன்னிக்கிறோம், மை காட் ஐம் ஸோ சாரி, நான் கேமராவை கண்டினியூஸாக ஷேக் பண்ணுறேன், ஐம் ஸோ சாரி, அந்த மாதிரி வந்து அந்த பையனை நான் வந்து தோக்கடிச்சிட்டேன், ஸோ சம்திங் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ 6 of Cups இஸ் ஆல் அப் ரிலேஷன்ஷிப்பில் 6 of Cups வந்துட்டாலே த மெமரிஸ் ஆர் ஸ்டில் தேர். அவங்க இன்னும் உங்களை யோசிக்கிறாங்க, மறுபடியும் சேர்றதுக்கும் விருப்பப்படுறாங்க, மறுபடியும் சேர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு செய்தியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. வாழ்த்துக்கள். பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.
வணக்கம், இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 3. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுடைய நபர் அவங்க திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது. நிறைய பேர் ரீகன்சிலியேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. தயவு செய்து குரூப் 3 ஞாபகத்தில் இருக்கட்டும். பொதுவான வாசிப்பு எனக்கு நடக்குமா, நான் என்னுடைய நபரோட சேருவேனா, எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள். குரூப் 3 தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்கு, பாருங்க. கோவின் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறது நான் சொல்லவே இல்லை. கோவின் ப்ளூவை விட சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க கிட்டேயும் தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பார்க்கலாம், பாருங்க. இந்த முறை நம்ம ஆரக்கல்ல தான் ஆரம்பிக்கிறோம். குரூப் 3 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுடைய நபர் திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா? உங்களுடைய நபர் அவங்க திரும்ப உங்களோடு சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா? இவங்கெல்லாம் வராங்க, நம்ம இவங்களை எடுக்கிறோம். குரூப் 3 பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. முதல் செய்தி காஃபின். சரி, இரண்டாவது செய்தி த மெயின் ஃபீமேல். 2-3 விஷயங்கள் சொல்கிறாங்க குரூப் 3. காஃபின் அப்படிங்கிறது டெரோவில் வந்து த டேத் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் இருவருமே பிரிஞ்சு போயிட்டீங்க, வேறு வேறு ஊரில் இருப்பீங்க, வேறு வேறு இடத்துல இருக்கிறீங்க, எங்கே என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்கன்னு கூட ஒருத்தர் கூட தெரியாமல் கூட இருக்குது. ஸோ நீங்கள் உண்மையில் பிரிஞ்சு இருக்கிறீங்க. அந்த பிரிவுக்கு காரணம் ஒருவேளை ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். அது அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், அல்லது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பெண், வேறு ஒரு ஆண். இது வந்து பொதுவான வாசிப்பு. ஸோ ஜெண்டர் டசன்ட் மேட்டர். வேறு ஒரு ஆணாக கூட இருக்கலாம். இது எல்லாம் ஒரு செய்தி. இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இப்போது ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவு வந்து ஒருவேளை இவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு விவாகரத்து இப்போ நடந்திருக்கலாம், நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லது அந்த நபரோட அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி, இது ஏதோ ஒரு எண்டிங் உங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ஒரு பிரிவு நடந்திருக்கு, ஒரு எண்டிங். எஸ், வி கம்ப்ளீட்லி எண்டட். பட் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, நான் பேசலாமா, பேசுவாங்களா, அல்லது நம்ம சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெரோவை ஷஃபல் பண்ணி கேட்கலாம். குரூப் 3. குரூப் 3 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுடைய நபர் திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா, அவங்க திரும்ப சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா? குரூப் 3. குரூப் 3க்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நபர் குரூப் 3ஓடு திரும்பி சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்களா? 1, 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம். குரூப் 3 முதல் செய்தியே 3 of Cups வந்திருக்கு. இரண்டாவது செய்தி த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். பார்த்தீங்களா, அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுக்கும் இந்த காஃபினுக்கும் அதுதான் ஒரு எண்டிங் நடந்திருக்கு. ஒன் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். ஒரு சக்கர வாழ்க்கை முடிவடைந்து அடுத்த சக்கர வாழ்க்கைக்கு இவங்க நகர்ந்து போகிறாங்க. பட் அதே சமயத்தில் 3 of Cups அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்னதான் ஒரு உறவில் இருந்தாலும் இவர்களுக்கு இன்னொரு நபர் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஒருவேளை அதுதான் இந்த மெயின் ஃபீமேல். ஸோ தட் இஸ் அ தேர்ட் பார்ட்டி. ஒருவேளை அதான் நம்ம சொன்னது போல நீங்கள் இருவரும் பிரிந்ததற்கு காரணம் ஏதோ ஒரு பெண்ணா இல்லை ஏதோ ஒரு ஆண்னால தான் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க. அதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன் 3 of Cups. ஏன்னா கப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் நல்லா தான் இருந்திருக்கீங்க, பேசியிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, பழகிருப்பீங்க, வெளியே போயிருப்பீங்க, எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு 3வது நபர் மூலமாகத்தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது இந்த ஒரு சக்கர வாழ்க்கை, இந்த கர்மா முடிந்த பிறகு அடுத்த கர்மா ஒன்று ஆரம்பிக்குது, புது அத்தியாயம் ஒன்று ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த சேரியட்டுக்கு பிறகு மன்னிக்கணும், அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுக்கு பிறகு என்ன, ஏன்னா 10 அப்படிங்கிறதும் 10 of Swords, 10 of Cups, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ ஒரு முடிவுக்கு பிறகு ஒரு தொடக்கம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சேர விருப்பம் இருக்கிறதா அவர்களுக்கு? 8 of Wands. கண்டிப்பாக விருப்பம் இருக்குது. இங்கே இருவருமே பேசணும்னு விருப்பப்படுறீங்க. நானும் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், நீயும் என்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுற. பட் இந்த பேச்சு எப்படி போகணும்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூனை வைத்து நம்ம இருவரையும் சப்போர்ட்டிங் மெசேஜஸ் இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க இருவரும் அப்படின்னா, நீ உன் வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி இருக்க, எங்கே இருக்க, என்ன வேலை பார்க்குற, இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் தான் நடக்கும். அண்ட் நீங்கள் நம்ம வந்து நிறைய ஹார்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அப்போ there is so much of love and respect to each other. நான் உன்னை மதிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், எனக்கு வந்து ஒரு காலத்தில் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்பையும் எனக்கு உன்னை பிடிக்குது, அதனால தான் அவர்கள் உங்ககிட்ட வந்து பேசுகிறது.
ஸோ நீங்களும் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. அப்போ இந்த முடிவுக்கு பிறகு ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி போடுறீங்க, 2 பேருமே மனமிட்டு பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக மனமிட்டு பேசுவீங்க. ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த பேச்சுகள், அந்த கம்யூனிகேஷன் மூலமாகவே உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ இருவரும் சேருவீர்களா? இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா உங்களுடைய நபருக்கு? பேசுறதுக்கு விருப்பங்கள் இருக்கு, பேசுறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் போடுறீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் அதே தான், ப்ரொபோசல் இருக்கு, வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ இந்த கம்யூனிகேஷனுக்கு பிறகு நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம நிறைய ஹார்ட்ஸ் பார்த்தோன்னு சொன்னோம், கம்யூனிகேஷன்னு சொன்னோம். அதன் பிறகு நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினெட்லி இந்த கம்யூனிகேஷனுக்கு பிறகு தே வில் கம் அண்ட் ஆஃபர் யூ, ப்ரொப்போஸ். ஏன்னா நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஆஃபர், ப்ரொப்போஸ், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் இன்னும் உன்னை மறக்கலை, நான் உன் மேலே நிறையா மரியாதை வச்சுருக்கேன், மதிப்பு வச்சுருக்கேன், அந்த மாதிரியான பேச்சு இங்கே கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த ஒரு அத்தியாயம் கண்டிப்பாக முடிவு அடைந்து விட்டது. அடுத்த அத்தியாயம் தொடங்கும் பொழுது இருவரும் முயற்சி போடுறீங்களா, யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணி நீங்கள் இருவரும் கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசுவீங்க, மதிப்பு கொடுப்பீங்க, மரியாதை கொடுப்பீங்க, அன்பு கொடுப்பீங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குங்கிறது போக போக இந்த கம்யூனிகேஷன் நடக்க நடக்க நைட் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் தே வில் ஸ்டார்ட் டு ப்ரொப்போஸ் டு யூ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசல் கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறது இந்த 2 செய்திகள், டபுள் கன்ஃபர்மேஷன் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து எஸ் ஒரு குட் ஸ்டார்ட் அங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கா அவங்களுக்குன்னா விருப்பம் கண்டிப்பாக இருக்கு. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை மட்டும் எடுத்துக்கிறோம் குரூப் 3. அவங்க என்ன அறிவுரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆடேங்கப்பா, பார்த்தீங்களா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம் 10 அப்படிங்கும் பொழுது டெரோவில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வந்து உங்களுக்கு முடிவு அடைந்து விட்டது, இப்பொழுது நல்ல விஷயம் தான் நடக்குது அப்படிங்க சொல்லும்பொழுது கடைசி ஒரு செய்தி நம்மளுக்கு நல்ல விஷயமா தான் கொடுத்துருக்கு. 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சில பேர் திருமணம் வரைக்கும் போகும். அப்போ இந்த ப்ரொப்போசலுக்கு பிறகு 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரொப்போசல் வரைக்கும் போகுது, திருமணம் வரைக்கும் போகும், நல்ல குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் பிறக்கும், அழகான வீடு வாங்குவீங்க. ஒரு சில பேர் வந்து வேறு ஒரு ஊரில் போய் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கலாமா அப்படிங்கிறத பிளானும் பண்ணுவீங்க. ஸோ நல்ல ஒரு செய்தி, இருவருமே சேரத்துக்கு விருப்பப்படுறீங்க. 10 அப்படிங்கிறது 5 அப்போ இருவருமே விருப்பப்படுறீங்க, பேசணும், பழகணும், எப்படி இருக்க, என்ன செய்கிற, அந்த மாதிரி. ஆனால் இது எல்லாம் ஒரு செய்தி குரூப் 3, இது வந்து குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. 3 ஆஃப் கப்ஸ் வந்து ஆரம்பத்திலே வந்தது. நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுதே ஒரு 3வது நபர்னால தான் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க. பட் இது மறுபடியும் இந்த 3 ஆஃப் கப்ஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் மெயின் ஃபீமேலும் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இருவருமே இப்போ பேசி பழகுறீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு 3வது நபரோ அல்லது அந்த போன 3வது நபரோ அல்லது அதே தான் ஏதோ ஒரு 3வது நபர் அவர்களுடைய தடை இல்லாமல் இருப்பதற்கு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. அந்த நபரோட பேச போறீங்கன்னா திரைக்கு பின்னாடி there shouldn't be another third person. நீங்களும் இந்த நபர் மட்டுமே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆரோக்கியமான உறவு இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்கிறேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குரூப் 3. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.